என்ன சீரியல் போடுறா? நேரம் ஆயிடுச்சா? அடடா நேரம் ஆயிடுச்சே சீரியல் பார்க்க. சரி போடுங்க, சட்டை போட்டுடு. அத்தை என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கியா? எங்க உட்கார்ந்துருக்கியா? என்ன பண்றியா? ஆமா வந்துட்டா. என்ன பண்றியா ஏது பண்றியன்னு கேட்கறதுக்கு. அது ஒண்ணு நம்ம ஹால்ல உட்கார்ந்து என்ன காதல் அவனோடைய சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காதல் கல்யாண சீரியல் பார்க்கறியா? அத ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன பண்றீங்கன்னு தானே கேட்டேன். நானும் தூண்டு என்ன சொன்னேன், என்ன பண்றேன்னு சொன்னேன். சரித்தையே சரித்த. மதியானம் என்னத்த செய்யறது சாப்பிட்றதுக்கு? என்னமோ செய்யுமா. வீட்டில் என்ன காய் இருக்கோன்னுச்சா அதை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை செய். நான் என்ன உன்கிட்ட பெசலாக கேட்க போறேன். சரித்த இந்த கேரட்டு தான் இருக்குது. கேரட்டை பொரிச்சு ரசம் இருக்குது, பாப்பாவுக்கு செஞ்சது. சாப்பாடு இருக்குது, அதே சாப்பிட்டுக்கலாம் மத்த. சரிம்மா இருக்கிறத செய்யுமா. சரித்த, நான் அந்த கேரட்டை வறுத்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறத. சரிம்மா. எனக்கு கொலஸ்ட்ராலுக்கு ஐபிபி இருக்கு. கேரட் பொரிக்க போறாளாம். இவளுக்கு ஏதாவது என் மேல அக்கறை இருக்கா? என் பையனுக்கு அக்கறை இல்லை, இவளுக்கு அக்கறை இல்லை. இருடி, என் பையனுக்கு இன்னுமே ஃபோன் பண்ணி உன்னை உண்டில்ல நான் ஆக்குறேன். ஹலோ சோழமணியாப்பா, நான் தான்ப்பா அம்மா பேசுறேன். இங்க உன் பொண்டாட்டி எனக்கு கொலஸ்ட்ரால் ஐபிபி எல்லாம் இருக்கு தெரிஞ்சா எண்ணெய் ஊற்றி கேரட்டை பொரிச்சு தர போறாளாம். அது மிதக்க எப்படி எண்ணெய் ஊற்றுவா உனக்கே தெரியும். இவளுக்கு நான் அந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கலப்பா. நீ எப்படியாவது வெளியே துரத்திடணும்னு அது இதுன்னு செஞ்சு கொடுத்து நீ கொலை பண்ண பார்க்குறப்பா. நீ தாப்பா எப்படியாவது என்னைய காப்பாற்றணும். நீ கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரம் வாப்பா, என்ன ஏதுன்னு பேசுப்பா. இல்லைன்னா அம்மா கொலஸ்ட்ரால் வந்து ஐபிபி வந்து சீக்கிரம் உங்களை விட்டுட்டு போயிடுவோப்பா. எனக்கு என்னைய பற்றி கூட கவலை இல்லைப்பா, உங்களை பற்றி தான். உன் பிள்ளைய நான் போயிட்டா யாருப்பா சோறு ஊட்டுவா, யாருப்பா ஸ்கூலுக்கு அனுப்புவா? நான் இருக்கிற போதானே ஒரு வேலையா 2 வேலையா உனக்கே தெரியும். அம்மா காலையிலேருந்து எவ்வளோ வேலை செய்யறேன்னு. எனக்கு ஏதாவது நாடகம் பார்க்க கூட நேரம் இல்லை, அது உனக்கே தெரியும். உன் பொண்டாட்டிக்கு உதவியா இருக்கணும் நினைப்பா நான் இங்கே இருக்கேன். இல்லைன்னா உன் தம்பி கூட போய் இருக்க மாட்டேனா? நீயே பார்த்து ஏதாவது சொல்லுப்பா. சரியாப்பா? சரிப்பா எதுவும் நீ யோசிக்காத. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வா. நீ ஏதோ கோவத்தில் வண்டியை ஓட்டிட்டு வேகமாக வந்துடாத. மெதுவா வாப்பா. ஆஹா அடியே, இன்னைக்கு தாண்டி உனக்கு இருக்கு. நல்லா என் பையன்கிட்ட பத்தி வச்சுட்டடி. இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி ஜாலி. நம்ம என்ன காதல் கல்யாண சீரியல் வீட்டில் நடக்கும் பாரு சீரியல், அதை பார்த்து நான் ஜாலியா இருப்பேன். ஒன்றும் வருதுனால ஆகா இன்னைக்கு ஒரு புல் வேட்டை. அத்தை சமையல் முடிஞ்சிருச்சுத்த, வாங்கத்த சாப்பிடலாம். இதை வந்துட்டேன் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கிற. நீ எடுத்து வைமா, நான் பின்னாடியே வரேன். சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, முடிஞ்சிருச்சு வரீங்களா? ஆடா சீரியல் கிடக்குது சீரியல். நான் வரேன், நீ முன்னாடி போ. வரேன். சரிங்கத்த வாங்கத்த. போடி போ. இன்னைக்கு இருக்குடி உனக்கு வெடி. இன்னைக்கு இருக்குடி தீபாவளி. என்னங்க எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தீங்களா? சரி டயர்டா இருப்பீங்க. லஞ்ச் பாக்ல எங்க வச்சீங்க? அதெல்லாம் நான் வச்சுட்டேன். என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? என்னங்க இப்படி ஒரு மாதிரி பேசுறீங்க? ஆமா, நீ தனியா வேற தப்பு பண்ணணுமா? டெய்லி நான் வீட்டுக்குள்ள தப்பு பண்ணிக்கிட்டு தானே இருக்கிற. என்னங்க நான் என்ன பண்ண? இப்ப வந்ததும் வராதுமா இனி ஏன் இப்படி திட்டுறீங்க? கொஞ்சம் செத்த நேரம் உட்காருங்களேன், என்னன்னு பேசிக்கலாம். தண்ணி எதுவும் எடுத்துட்டு வரணுமா உங்களுக்கு? ஆமா, தண்ணி எடுத்துட்டு வந்து என் தலைமையில வந்து கொட்டு போ. அதையும் செஞ்சு நானும் ஒரேடியா முடிஞ்சிடுறேன். ஐயோ உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்தது வராதுமா வந்து உட்காரல. வருவீங்க, டீ காஃபி கேட்பீங்க, நான் எடுத்துட்டு வருவேன். வந்து உட்கார கூட இல்லை, இப்படி வந்து நடு வீட்டுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஓ, நான் பேசுறது உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? அப்ப நான் கத்துன நீ தாங்குவியா? எப்பா சாமி, நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசலை. இப்போ சாப்பிட்றீங்களா? கை கால் கழுவிட்டு வரீங்களா? டீ காஃபி ஏதாவது போட்டு வரட்டுமா? எதுக்கு இப்ப சக்கரை அள்ளி போட்டு என்னை கொலை பண்ண பாக்குற அதானே? ஐயோ பகவானே, நீதான் காப்பாத்துற. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? என்ன ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் உன்ட டீ கேட்டேனா? உன்ட நான் டீ கேட்டேனாடி? சொல்லுடி. என்னதான் ஆச்சு இந்த மனுஷனுக்கு? சரி உட்காருங்க, தண்ணியாவது எடுத்துட்டு வரேன்.
என்னமோ பண்ணு, எனக்கு ஒன்றும் வேண்டாம். டீயோ காஃபியோ ஹார்லிக்ஸோ என்னமோ போட்டு நீ குடிச்சிட்டு நீ சந்தோஷமா ஆரோக்கியம் இருதாயி. நானும் எங்கள் அம்மாவும் எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம். நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இங்கே இரு. நான் போய் ரூமில் படுத்துக்கிறேன். இவருக்கு என்ன ஆச்சு? வந்தது வராதுமா இப்படி நம்மளை திட்டுறாரே. ஏன் இப்படி திட்டுறாருன்னு தெரியல. நம்ம காலையிலேருந்து இவர் ஒன்றுமே சொல்லலை, இவர்கிட்ட சண்டை கூட போடலை. இப்போதான் வந்தார். சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன், டீ காஃபி வேணுமான்னு கேட்டேன், தண்ணி வேணுமான்னு கேட்டேன், வேறு என்ன கேட்டேன். ஏன் இப்படி கத்துறாரு என்கிட்ட? ஆஹா, நம்ம போட்டு விட்ட கொக்கி தான் இந்த வரைக்கும் இழுக்குதா? சரி சரி, நம்ம பங்குக்கு ஏதா பண்ணுவோம். கலா, இங்க வாமா கலா. அத்தை நான் வரேன், ஒரே நிமிஷம். என்னங்க சொல்லுங்க. அச்சச்சோ, என்னாச்சுமா? ஏன் அழுற? அது ஒண்ணுமில்ல, நான் இப்போதான் அவங்க வந்தாங்க. உங்க பையன் வரீங்களா, உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சுகர் போட்டு கொலை பண்ண பார்க்குறியான்னு கேட்குறாரு. நான் என்னைக்கு அவருக்கு பிடிக்காது செஞ்சுருக்கேன், நீங்களே சொல்லுங்க. ஆமாம்மா, வந்தது என்னையும் திட்டினா. அவன் என்ன நினப்புல இருக்கானே தெரியல. ஆஃபீஸில் அவ்வளோ வேலைமா அவனுக்கு. ஆஃபீஸில் அவ்வளோ வேலை கொடுக்குறனால அவனுக்கு டென்ஷன். யாருக்கிட்ட கோபத்தை காட்டுன்னு தெரியல. பெத்த தாய் நான். இந்த பெத்த தாய்கிட்டே வந்து என்ன முன்னு கத்திட்டு வந்தான். சரி, என்கிட்ட தான் கத்துறான். பையனுக்கு கோபத்தை காட்ட வேற இடம் இல்லை, நம்மளோட கத்திட்டு போறான்னு நினைச்சேன். பாவம், நீ என்ன பண்ணுவ? நல்ல அமைதியான பொண்ணு, என்ன கேட்டாலும் சரி. உன்னைய போய் இப்படி பண்றாடம்மா. ஒன்னும் நீ கவலைப்படாதம்மா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அவரு கத்துனதுக்கு நீங்க என்னத்த பண்ணுவீங்க? விடுங்க, நானே அவர்கிட்ட நானே பேசிக்கிறேன். ஆடா கிறுக்கி, பேசாம இரு. அவன் எப்படி ஒரு பொம்பளை பிள்ளையே வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி மருமக உன்னைய போய் அவன் திட்டுவான். அவன் இன்னைக்கு வரட்டு மதியம் சாப்பிட வருவாள்ல நைட்டு, அவனை அப்ப வச்சுக்க இரு. நீ ஒன்றும் கோவப்படாத. அவன் கிட்ட நான் இன்னைக்கு பத்திரகாளி ஆட்டம் ஆட போறேன், சரியா? அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. பிறகு எங்க அம்மா கிட்ட சொல்றியா? வீட்டுக்குள்ள சண்டை இழுத்து விடுறியா பாருட்ட? நான் உனக்கமாவா அவனுக்கமாவா? அவன் தப்பு பண்ணா கண்டிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் எப்படி அவனை கண்டிக்கணுமோ அப்படி கண்டி வச்சுக்கிறேன். நீ போ, ரோலிங்ல போ, ரோலிங்ல. ஓகேவா? அம்மாவோட ஆட்டத்தை இன்னைக்கு நீ பாப்ப. சரித்தா, அவர்கிட்ட எதுவும் கோவப்படாதீங்க. நான் நைட்டு டிஃபன் ஏதாவது பண்றத. அல்லாம போமா, அல்லாம போ. கண்ணத்தோட நார்மலாகு. இது எப்படி இருக்கும் மூஞ்சி? இதுக்கு போய் அழுதுகிட்டா வரட்டு, நான் பேசிக்கிறேன். சரிங்க நைட்டு இட்லி செஞ்சிருவத்த. சரி, என்னமா பண்ண? கொஞ்ச நேரம் நான் நாடகம் பார்க்குறேன். அத்தை சொல்ல மறந்துட்ட, கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கோங்க. தம்பியும் பாப்பாவும் உள்ள படிக்கிறாங்க. சரிம்மா. மிஸ் ஆயிட்டால. வந்த வெறிக்கு வாய் கொடுத்து அடி வாங்கிடுவான்னு நினைச்சேன், மிஸ் ஆயிட்டா. இந்த வீடு என் பையன் வீடு, இந்த டிவி என் பையன் வாங்கி வச்சிருக்கேன் எனக்காக. உள்ள படிக்கிறது என் பேரை போட்டிக்க. இவன் எனக்கு ஆர்டர் போட்டு போற ஆர்டர். இருடி, உனக்கு இருக்குது இரு. டியர் வாட்சஸ், இன்னைக்கு அவ்வளவுதான் கலாட்டா. நாளைக்கு மீட் பண்ணலாமா? நாளைக்கு தான் என் பையன் இன்னும் இவ்வளவு வளர்க்க போறான்னு இருக்குது. என்னை மாதிரி மாமியா இருப்பாங்க, அவங்கள பார்த்தா என் மருமக மாதிரி இருக்கிற மருமகளுக்கு வெறுப்பாத்தா இருக்கும். பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. நாளைக்கு நீங்க எங்களை வச்சு செய்வீங்க, இன்னைக்கு நாங்க உங்களை வச்சு செய்யறோம். இப்படி ரொட்டேட் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பார்க்குறவங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருந்தா போதும். ரியல் லைஃப்ல யாரும் செய்யாதீங்க. நானே உங்களை சிரிக்க வைக்கணும், ஃபன்னுக்காக பண்ணது. ஓகே, பாய் பாய், see you. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி லூட்டி அடிக்கலாம், கலாட்டா